தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய மறுபக்கம் என்ற தலைப்பிலும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மறுபக்கம் என்ற தலைப்பிலும் அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்புகளிலும் பல வீடியோக்களை உங்களுக்கு போட்டு அதனால் பல சத்தியங்களை அறிவிச்சிருக்கிறேன். இன்றைக்கு அந்த வரிசையில் இறுதியாக என்னுடைய மறுபக்கம் என்ற தலைப்பிலையும் நான் சொல்லிவிட்டு இந்த மறுபக்கம் என்ற அந்த செய்தியினுடைய தலைப்புகளை நான் நிறைவு செய்ய போகிறேன். எல்லாருக்கும் மறுபக்கம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராக, பரிசுத்தராக, நேர்மையுள்ளவராக காண்பது போல அவர் நியாயந்தீர்ப்பு செய்யக்கூடியவராகவும் காணப்படுறார் என்ற வகையில் மறுபக்கத்தை நான் சுட்டி காட்டினேன். ஆதி அப்போஸ்தலருடைய நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவங்க அவங்க கடிந்து கொண்டும் சத்தியத்தை சொல்லியிருக்காங்க என்ற வகையில் அவங்களுடைய மறுபக்கத்தை சொல்லியிருக்கேன். இப்போ என்னுடைய மறுபக்கம்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்னென்னா, என்னுடைய வெளிக்கு வராத அல்லது முழுமையாக தெரியாத சில கஷ்டங்கள், என்னுடைய மேன்மைன்னு சொல்கிறத விட என்னுடைய வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், இதுவே மறுபக்கமாக இருக்குது. ஏன் மறுபக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா, வீடியோக்களை பார்க்குறவங்க பாஸ்டர் ரொம்ப பணக்காரரு, நிறையா புஸ்தகங்களை போட்டிருக்காரு, இலவசமாகவே தர்றாரு, ரொம்ப வசதி உள்ளவர், பணக்காரரு, ரொம்ப பெரிய அளவில் இருப்பார் போட்டிருக்கு, இவர் பேக்ரவுண்ட்லாம் பெரிய அளவில் இருக்கும் போட்டிருக்கு இப்படின்னு சொல்லி அதனால தான் ராங்காக பேசுகிறாரு, அதனால தான் இதாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி உயர்வாகவே என்னை நினைக்கிற மாதிரி செய்திகளை கேட்கும்போது நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் அதுக்கு முற்றிலும் மிக ஏழ்மையான முறையில், தாழ்மையான முறையில், ரொம்ப ஒரு கீழ் நிலைமையிலிருந்து தான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார் என்ற காரியத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பொதுவாக மேன்மையை சொல்கிறவங்க தாழ்மையை சொல்ல மாட்டாங்க, புகழ்ச்சியை சொல்கிறவங்க இகழ்ச்சியை சொல்ல மாட்டாங்க, மகிமையை சொல்கிறவங்க கஷ்டங்களை சொல்ல மாட்டாங்க, இன்பங்களை சொல்கிறவங்க துன்பங்களை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக என்னுடைய ஏழ்மையான முறைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதான் மறுபக்கம்னு சொல்கிறது. என்னுடைய மறுபக்கம்னு சொல்கிறது ரொம்ப மேன்மை கிடையாது, ரொம்ப தாழ்மை, ரொம்ப கஷ்டம். சுருக்கமாக உங்களுக்கு சொல்லக்கூடுமானா, என்னுடைய பின்னணி என்ன, நாங்கள் ஒரு தெலுங்கு நாய்க்கர், தெலுங்கு தான் தாய்மொழி, தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட ஆந்திர பிரதேசம் குண்டூர் தான் எங்களுடைய சொந்த பூர்வீக பூமியாக எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தெரியும், முன்னோர்கள் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை சொல்கிறேன். ஆந்திராவிலிருந்து நாயை பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஆந்திராவிலிருந்து இந்த பகுதி தான் தென்னிந்தியான்னு சொல்லுவாங்க. கர்நாடகம், ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி முதற்கொண்டு தென்னிந்தியான்னு சொல்லுவாங்க, தென் பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்ராஸை தான் மாகாணமாக, மெட்ராஸ் மாகாணம்னு சொல்லி அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் அது மெயினாக வச்சாங்க. தென் பகுதிக்கு முழுவதும் அது தலைநகர். இன்றைக்கி அது தலைநகராக, இந்த தமிழ்நாடு தலைநகராக இருக்குது. அது ஒட்டி தான் ஆந்திரா பிரதேசம் இருக்குது. ஆந்திராவும் சென்னையும் ஏறக்குறைய ஒரே இது தான். ஆந்திராவில் உள்ளவங்க தான் பெரும்பாலும் சென்னையில் இருந்திருக்காங்க. சென்னியப்பா நாய்க்கர்னு சொல்லி ஒருவர் சென்னையில் சொந்த
அவருடைய சொந்த ஊர் தான் சென்னை. அதான் சென்னியப்பா நாய்க்கர்னு சொல்லி உள்ளது தான் வெள்ளைக்காரங்க வாங்கி மெட்ராஸ்ன்னு வச்சாங்க. அப்புறம் பேரறிஞர் அண்ணா வந்து அது சென்னைன்னு சொல்லி அந்த சென்னியப்பா நாய்க்கருக்கு அடையாளமாக சென்னைன்னு சொல்லி அதை மாற்றினார். மெட்ராஸ் மனதேன்னு சொல்லி அவங்க தலைநகராக கேட்டாங்க ஆந்திராக்காரங்க. போராட்டமெல்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அது தலைநகராக வேணும்னு சொல்லி நம்ம சுந்தரலிங்கம் தியாகின்னு சொல்லி ஒருவர் நம்ம விருதுநகரை சேர்ந்தவர், உண்ணாவிரதம் இருந்தே இறந்தார். அவர் காங்கிரஸ் தியாகி. அப்போ திருத்தணியை இவங்க தமிழ்நாடு கேட்டாங்க, இவங்க ஆந்திராவை கேட்டாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க ஆந்திராவை கேட்டாங்க. இந்த ஆந்திராக்காரங்க சென்னையை கேட்டாங்க. அதனால் திருத்தணியோடு எங்களுக்கு வந்தால் போதும், ஆந்திரா கூட வேண்டாம்னு சொல்லி. ஏன்னா அது பணக்கார கோயில், அதை வச்சு அந்த நாடே பிழைக்குது. அந்த வகையில் உள்ள சரித்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் நாயை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்படியே வரும்போது நாய்க்காரன் வர்றான். நாயை வச்சு தான் பொதுவாக வேட்டையாடுவாங்க. வேட்டைக்காரங்க முழுவதும் நாயை பயன்படுத்தி தான் பொதுவாக அந்த காலத்தில் நாய் இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க. நாயின்னா எப்போ சிறுத்தை மாதிரி இருக்கும், இந்த ராஜபாளைய நாயின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சிறுத்தை மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாய். அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு கல்லர்கள் திருடங்க நிறையா இருக்கிறாங்க பொதுவாக அந்த காலத்தில். ராஜாக்கள் காலமெல்லாம் பார்த்திங்கன்னா கொள்ளையடிக்கிறது தானே. கொள்ளையடிக்கிறது, ஒரு நாட்டை அபகரிக்கிறது, அவன் வெட்டி கொள்வது, அதையெல்லாம் கொண்டு வந்து இவன் வச்சு ஆள்றது. இதுதானே ராஜாக்கள் காலமாக. எவன் யோக்கியனா நல்லவனாக இருந்திருக்கான். அதனால் நாய்கள் வேட்டையாடுறது இதில் தான் கெட்டிக்காரத்தனம். இன்றைக்கி மாதிரி படிப்பு அறிவு இந்த மாதிரி நாலேஜு இதெல்லாம் இப்போ இருந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து புயபலம்தான், பராக்கிரமந்தான், கெட்டிக்காரத்தனம்தான், வேட்டையாடுறது தான், மாடுகளை அடக்கிறது, புலியை சண்டை போட்டு கொல்றது. இப்போ தாவீதெல்லாம் சிங்கத்தை கொன்னான், கரடியை கொன்னான்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து யுத்தம் பண்ணுறது தான், இப்போ சண்டை போடுறது தான், சரீர பலம்தான் முக்கியமாக கொல்லப்பட்டது அந்த காலத்தில். அந்த வகையில் நாயை பிடிச்சிக்கிட்டு பாதுகாப்புக்கு வேட்டைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படியே வந்திருக்குறாங்க ஆந்திராவிலேருந்து. வரும்போது நாய்க்காரன் வந்திருக்காங்க, நாய்க்காரன்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்துக்கிறாங்க. நாய்க்காரன் அதான் நாய்க்கர்ன்னு சொல்கிறது. தெலுங்கு பேசும்போது தெலுங்கு நாய்க்கர் அந்த அர்த்தம். இதில் 9 பிரிவாக பிரிஞ்சு போச்சு. 9 கம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 பிரிவாக அதை பிரிச்சுட்டாங்க. பொதுவாக எல்லோரும் ஆதாமிலிருந்து பிரிஞ்சவங்க தானே. ஆதாமிலிருந்து பிரிஞ்சு வந்த ஏவாலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க தானே. ஒன்றிலிருந்து மற்றொன்று வந்தது தான். மற்றபடி யாரும் வேற்று கிரகத்திலேருந்து எவனும் வரல. எல்லாருக்கும் 2 கண், மூக்கு, வாய், 2 காது, 2 கை, 2 கால், எல்லாருக்கும் ஒரே உணர்வு, ஒரே ரத்தம் தானே. பாஷைகள் வந்து கடவுள் பிரித்ததாக ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் இருக்குது. சிதறி விட்டார் என்று போட்டிருக்கு. அவங்கவங்க என்னென்ன தொழில் பண்ணாங்களோ அதுவே ஜாதியாக எண்ணப்பட்டது. ஜாதிகளை கடவுள் படைக்கலை. அவன் என்னென்ன வேலை செஞ்சானோ அது ஜாதியாக இருந்தது. தோட்டத்தை பண்படுத்த வச்சார்னா தோட்டக்காரன். காயின் வந்து கனிகளை இது பண்ணால் அவன் வந்து வியாபாரி. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் ஆபேல், இடையன், கோணார். இப்படித்தானே அவன் தொழில் என்ன செஞ்சானோ அதுக்கு தக்க ஜாதிகளாக மாற்றப்பட்டது. மொழியை கடவுள் பிரித்தார். அந்த வகையில் ஜனங்க சிதறி போனாங்க. அந்த காலகட்டங்களில் எங்கள் மெட்ராஸு கடந்து வந்ததுனால நாய்க்கர்னு சொன்னாங்க, நாய்க்கர்னு சொன்னாங்க. தெலுங்கு பேசுனதுனால தெலுங்கு நாய்க்கர்னு சொன்னாங்க. அப்படியே வந்து பாஞ்சாலங்குறிச்சி தூத்துக்குடி சைடில் போயிருக்கிறாங்க. அங்கே போகும்போது அங்கே நிறைய கல்லர்கள் நிறையா இருக்கவும் சண்டை போட்டு அவங்களெல்லாம் ஜெயிச்சு
அந்த ஊர்க்காரங்களுக்கு முழுவதும் பாதுகாப்பாக இருந்திருக்கிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் செட்டில் ஆகிட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் செட்டில் ஆனதுனால அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பொம்மு நாய்க்கர்னு ஒருவர் இருந்திருக்கிறாரு. அந்த பொம்மு நாய்க்கரை நீங்கள் வந்து எங்களுக்கு தலைவராக இருங்க, எல்லாம் ரொம்ப சண்டை போடுற ரொம்ப கெட்டிக்காரர், பலசாலி, அதனால் நீங்கள் எங்களுக்கு தலைவராக இருங்க, நாங்கள் இப்போ சுற்றி உள்ள 10 ஊர் வந்து உங்களுக்கு கப்பம் கட்டுறோம். கப்பம் கட்டுறோம்னா எங்கள் விளைச்சல்லேருந்து உங்களுக்கு நாங்கள் தானியம் கொடுக்குறோம். அப்போல்லாம் பண்ட மாற்றம் தானே, தானியம் கொடுக்குறோம். நீங்கள் வந்து இதை சாப்பிட்டுக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பாக கொள்ளைக்காரன் வந்தான்னா அவங்களெல்லாம் விரட்டி விடுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு துணையாக நில்லுங்க, ஊர் காவல் படம் மாதிரி. இவங்களுக்கு நோகாமல் நொங்குதிங்கன்னா இப்போ சந்தோஷம் தானே. வேட்டையாட திங்க, அவங்க கொடுக்குறது திங்க, இப்படி சரின்னு சொல்லி அங்கே பெரிய மண்ணை வச்சு ஒரு பெரிய கோட்டை கட்டி, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கட்டி அந்த பொம்மு நாய்க்கராக வச்சாங்க. அவன் கட்டை ஆள் இருக்கிறதுனால கட்டை பொம்முன்னு சொன்னாங்க. அதன் பிறகு வீரபாண்டி கட்டபொம்மன் சொல்லி இந்த பாண்டிய நாடு தான் இது. பாண்டியன் அரசர் மதுரையில் ஆண்டதுனால திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் பாண்டிய நாடுன்னு தான் பிரபலமாக்கப்பட்டது. இந்த கேரளாவில் உள்ளவங்கெல்லாம் பாண்டிக்காரன் தான் தமிழ்காரனை சொல்லுவான். அந்த வகையில் பாண்டிய மன்னர் ஆதிக்கம் இருந்ததுனால வீரபாண்டி நல்ல வீரத்தில் இருந்தவங்க, அதனால் வீரபாண்டி கட்ட பொம்மு அப்படி மருவி அங்கே கோட்டையாக கட்டி அங்கே வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க தான் எங்கள் ஜனங்க. கட்டபொம்மனுக்கு பிள்ளைகள் கிடையாது. மனைவி பேர் ஜக்கம்மா. அதுவே அந்த சின்ன குழந்தைக்கு ஜக்கம்மான்னு பேர் வச்சு போரில் இறந்துடும். அந்த போர் பிரிட்டிஷ் ஆட்சி. அப்போ அந்த காலகட்டத்தில் நவாப்பு வந்து ஆண்டிருக்காரு, முஸ்லீமு. பிரிட்டிஷுக்கு முன்னாடி, நம்ம இந்தியாவை பிரிட்டிஷுக்கு முன்னாடி ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க தான் வரி கப்பம் இதெல்லாம் கட்டுவாங்க. வெள்ளைக்காரங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களுக்கு நிறையா கடனை கொடுத்து, அவங்க தந்திரம் பாருங்கள், ரொம்ப கடன் கொடுத்தா அடிமையை ஆக்கிடலாம், அவங்கள கட்ட முடியாதுதான். அவங்க வியாபாரத்துக்கு வந்தவங்க தான் வெள்ளைக்காரங்க. இங்கிலாந்துலேருந்து பொதுவாக பிரிட்டிஷ் அவங்க தான், லண்டன். அங்கேருந்து வந்து வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லி காலனி அமைக்கிறேன்னு சொல்லி வந்தவங்க அப்படியே வந்தவொடனே சென்னை ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. சென்னை வந்து ரொம்ப அழகான நகராக இருந்திருக்குன்னு சொல்லி அதில் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. பம்பாய் வந்து டெல்லி, பம்பாய், கல்கத்தா, பெங்களூரு இது எல்லாத்துக்குமே அவங்க வியாபாரத்துக்கு மெயின் இடமா வச்சுருந்துருக்காங்க. நவாப்பு முஸ்லீம் வந்து நிறைய கடன் கொடுத்துருக்காங்க. கடன் கட்ட முடியல அவரால். அதனால் நீங்களே வந்து இந்த கடனை நீங்களே வசூல் பண்ணிக்கிங்க. வியாபாரத்துக்கு வந்தவங்க அப்படியே ஆட்டையை போட்டு நாட்டை அபகரிக்கிற மாதிரி. ஏன்னா நாட்டில் வந்து யாருமே ஒற்றுமை கிடையாது. எத்தனையோ அரசர்கள் அவங்கவங்க தனிப்பட்ட அவங்கவங்க ஊரை, அவங்கவங்க பாளையத்தை பகுதியைத்தான் பாதுகாத்து இருந்துருக்குறாங்களே தவிர ஒற்றுமையாக போரிடுறதுக்கு யாரும் முன் வரல. அந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் வீர சிவாஜி, இங்கிட்ட எடுத்துக்கிட்டால் கட்டபொம்மை, ஜான்சி ராணி, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு சில அரசர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் துப்பாக்கி வச்சுன்னு இருக்கிறான் வெள்ளைக்காரன். நவீன ஆயுதம் துப்பாக்கிக்கு இவன் போய் வெட்டுறதுக்குள்ளே அங்கேருந்து அவன் சுட்டுடலாம்ல, பீரங்கி துப்பாக்கி. அதனால் அவனை யாரும் மேற்கொள்ள முடியல. அதனால் அவன் அப்படியே கொண்டு வந்து இவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இந்தியாவை ஆட்டையை போடுறதுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப விருப்பம், சென்னைன்னா ரொம்ப விருப்பம், அதில் உட்காந்துக்கிட்டான். நாங்கள் தான் அதிகாரி, நாங்கள் தான் கெட்டிக்காரன், நாங்கள் தான் ரவிடின்னு சொல்லி அந்த மாதிரி உட்காந்து பண்ணிட்டாங்க. ராஜாக்கள் முழுவதும் அவனுக்கு கப்பம் கட்ட ஆரம்பிச்சிட்டான், அடிமையாக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த வகையில் நவாப் வந்து, நான் உங்களுக்கு கடன் கட்ட முடியல, நான் கட்டுற காசை நீங்கள் வரியாக வசூல் பண்ணிக்கிங்க மக்கள்கிட்ட.
அப்படி சொல்லி அந்த இங்கிலீஷ் துறையிட்ட ஒப்பு கொடுத்ததுனால அவங்க வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா அரசர்கள்ட்டையும். அந்த அரசர்கள் முழுவதும் கப்பம் கட்டிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. கட்டபொம்மை மட்டும் கட்ட மாட்டேன்னு சொன்னான். வானம் விளையுது, போன பூமி விளையுது, உனக்கு எதுக்குடா வரி கொடுக்கணும்? இல்லை நவாப்பு தான் மாற்றி விட்டார்னா, நவாப்புகிட்ட போய் கேளு, நீ அங்கே என்கிட்ட எதுக்கு கேட்குற? நீங்கள் வியாபாரத்துக்கு வந்தவங்க எங்களை ஆளை நினைக்கலாமான்னு சொல்லி ஒரு வீர வகையில் குரல் கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் உங்களுக்கு வீரபாண்டி கட்டபொம்மை நாடகத்தில் பார்த்துருப்பீங்க, படத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஓரளவில் எடுத்திருக்காங்க, தவிர முழுமையாக உண்மைன்னு சொல்ல முடியாது. அதில் கொஞ்சம் செட்டப் பண்ணி அது இதுவும் பண்ணி இப்போ சிவாஜி நடித்ததுனால தான் அந்த ஒரு பேரும் கிடைச்சதால், இல்லாட்டினா இருக்காது. பந்துலுன்னு சொல்லி ஒருவர் தான் அந்த படம், அவர் நாய்க்கர், தெலுங்கர். அதனால் தெலுங்கு இனத்தை வலுப்படுத்துறதுக்காக கொஞ்சம் செட்டப் பண்ணி சில இல்லாத பொருள் அதெல்லாம் அதை சேர்த்து அதை ஒரு காவியமாக ஒரு இதாக ஆக்கிட்டார். மற்றபடி இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டால் கட்டபொம்மை வந்து ஒரு கொள்ளைக்காரன் தான் சொல்கிறாங்க அவங்க வரலாறு வந்து. ஏன்னா காதர் தான் கட்டபொம்மைன்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. அதாவது பொம்பளைங்க வயலில் வேலை செய்யும்போது போகிற போக்கில் அப்படியே காது தொண்டாட்டாண்டி இருக்கும்ல, அப்படியே கதற அத்துக்கிட்டு ஓடிடுவாங்க குதிரையில் போகும்போதே. அப்போ அப்படியே ரத்தம் சிந்தி ரொம்ப ஐயோ அப்பான்னு கற்றுவாங்க. அதை கொண்டு போய் மொத்தமாக வச்சு அதை வந்து சம்பாரித்து இப்படி வாழ்ந்துருக்கான். கொள்ளைக்காரன் தான், பொதுவாக கொள்ளைக்காரன். அது மாதிரி வெள்ளைக்காரனுக்கு பயந்து 2-3 தடவை ஓடி அங்கங்கே அலக்கழித்து வந்ததாகவும் சில சரித்திரங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப கெட்டிக்காரன் வீரன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் பயந்து தான் வாழ்ந்திருக்கான். வரி கட்டுறேன்னு தான் கடைசியில் சொன்னதாகவும் இருக்குது. பணத்தில் அவன் நாய்க்கரை இருந்ததுனால நாய்க்கரை வலுப்படுத்துறதுக்காக கண் மூக்கு காதெல்லாம் வச்சு செஞ்சுருக்கலாம். என்ன அப்படி தான் இருக்குது. ஆனாலும் வீரபாண்டி கட்டபொம்மை வெள்ளையனை எதிர்த்தான்னு சரித்திரம் ஆயிடுச்சு. அந்த வகையில் எதிர்த்து கயத்தாரில் தூக்கில் இடப்பட்டாங்க. அது உண்மை. கயத்தாரில் புளிய மரத்தில் தூக்கில் போட்டாங்க. ஆனாலும் போடாதீங்கன்னு சொல்லி உத்தரவு மதுரையிலேருந்து வர்றதுக்குள்ளேயே அவனாக தூக்கில் போட்டான்னு சிலர் சொல்கிறாங்க. நீ என்ன, அவன் தாமதம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, நீ என்ன போடுறது, நானே செத்துடுறேன்னு சொல்லி தூக்கில் அவன் மாட்டி அவரே தொங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லாட்டினா விடுதலை பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் வந்து அவர் தூக்கில் தொங்கிட்டார் கயத்தாரில். இன்றைக்கும் நினைவு சின்னம் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க தான் எங்கள் நாய்க்குமார். எங்கள் சொந்தக்காரன் ஜக்கம்மாவை தெய்வமாக வச்சு வழிபடுவாங்க. எல்லாம் காட்டுக்குள்ளே போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவருக்கே தூக்கும் போது சொந்தக்காரனை விடுவானா, எல்லாம் போலீஸ் தான், அவங்க தானே இராணுவம். எல்லாம் ஓடி ஒளிஞ்சதுனால தான், காட்டுக்குள்ளே ஒளிஞ்சதுனால தான் காட்டு நாய்க்கேன்னு அவங்களுக்கு மலைவாழ் மக்கள் காட்டு நாய்க்கே வேட்டைக்காரங்கன்னு சொல்லி ஒரு பேர் அவங்களுக்கு வந்தது. அப்புறம் நைட்டில் 12 மணிக்கு 1 மணிக்கு காட்டுக்குள்ளேயே பசியில் எப்படி இருக்கிறது, மனைவி பிள்ளைகள்லாம் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. நைட்டு 12-1 மணிக்கு ஊருக்குள்ளே வந்து சாப்பாடு பிள்ளைய பசியாக இருக்கிறதுனால அவங்கள காலிங் பில்லெல்லாம் இப்போ கிடையாது, சத்தம் போடவும் கூடாது. அதனால் ஒரு டப்பாக்குள்ளே கல்லை போட்டு குடு 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 குடுன்னு ஆட்டியிருக்காங்க. அதான் குடுகுடுப்பேன்னு சொல்கிறது. குடு 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 குடுன்னு ஆட்டின போது அவங்க ஜன்னலை திறந்து பார்க்கும்போது கட்டபொம்மைக்காரங்க வந்திருக்கோம், மனைவி பிள்ளைகள்லாம் காட்டுக்குள்ளே இருக்காங்க, பசியாக இருக்குன்னு சொல்லும்போது கட்டபொம்மை வந்து மக்களுக்காக போரிட்டு செத்ததுனால மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க ஆளுகன்னு சொல்லும்போது மக்கள் வந்து சாப்பாடு, அரிசி, துணிமணியை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் போகும்போது நன்றி சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறது, ஜக்கம்மா அருளால் நீ நல்லாரு, ஜக்கம்மா அவனை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நன்றி தான் சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்து வாக்கு சொல்கிறாங்க இவங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் இன்றைக்கே வாக்குன்னா கேட்குறவன் தானே. இன்றைக்கே தற்கொலையாக இருக்கும்போது பெரிய பெரிய படித்த ஆளுகள்லாம் இன்றைக்கி சோசியம் பார்க்காதவன் எவன் இருக்கான். நீ கையில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு 1/4 கிலோ இருக்கும் கயிறு மட்டும், எல்லாம் மந்திரச்ச காகிதம் தானே. எல்லாம் எவன் ஜோசியத்துக்கு மயங்காதவன். அதனால் வாக்கு சொல்கிறான்னு சொல்லி இவங்க வாக்கு நல்லா இருக்கும்ல ஜக்கம்மா வழிபட்டதுனால அந்த இதில் பேராயிடுச்சு அவங்களுக்கு.
அதனால் நோகாமல் நொங்கு தின்னா நம்ம பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து அதுவே தொழிலாக்கிட்டான். அந்த குடு பை அப்படின்னா உன் பையில் உள்ளது எங்களுக்கு கொடுன்னு அர்த்தம். குடு பைன்னா உன் பையில் உள்ளது எங்களுக்கு கொடு, அதுதான் அந்த இது. இப்போ ஆட்டும் போது குடுன்னு ஆட்டுற அந்த கல்லை போட்டு அது பின்னாடி கோடாங்கியாக மாறி சாம கோடாங்கின்னு சாமத்தில் வர்றதுனால சாம கோடாங்கின்னு அழைச்சாங்க. அப்புறம் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சோசின்னு சொல்ல குறி சொல்ல அதையே டெவலப்மெண்ட் பண்ணி இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள்லாம் ரசிக்கப்பட்டு இயேசுவை சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் முழுவதும் சோசியக்காரனா குறிக்காரனா மந்திரவாதியா மாறிட்டா என்பது தான் வேதனை காரியம். எங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் சைக்காலஜியில் ஒரு ஆள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவோம். இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் முழுவதும் இப்போ பிராடு நாய் தான், எல்லா பொய்யும் பிராடு, எல்லா தேவ ஆவியில் எவனும் கிடையாது, அசுத்த ஆவி பிசாசி தான். அப்படி இல்லாவிட்டால் சைக்காலஜி முறையில் முகக்குறியை பார்த்து சொல்லக்கூடிய தந்திரவாதியாக இருப்பான். எப்படினாலும் இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன்னு நம்பாதீங்க, தப்பு. இதுதான் நான் கண்டுபிடிச்சி இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் கட்டபொம்மனை தூக்கில் போட்டதுனால நாங்கள் அப்படியே கிராமங்கள் தோறும் பதிஞ்சு மதுரை பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தோம். ஏன்னா மதுரையில் திருமலை நாயக்கர் இருந்ததுனால பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி இந்தியா சுதந்திரத்துக்கு முந்தையே நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் மதுரையில் வந்து குடியிருந்துட்டோம். பிச்சைப்புள்ள சாவடி தேனி ரோட்டில் பிச்சைப்புள்ள வெள்ளைக்கண்ணு டாக்கிஸு ஓனர் இடம் அங்கே வந்து நாங்கள் குடியிருந்தோம். இதுதான் வரலாறு. நாளைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு உள்ளது நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய இனம் பின்னணி சொல்லிட்டேன். அடுத்து நான் ரட்சிக்கப்படுற விதம் எப்படி, அதிலிருந்து நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்ற காரியத்தை நாளைக்கு சொல்கிறேன். நன்றி.